الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم நிறைவுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காட்ட மறையளித்த இறைவனாம் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரைத்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் தன்னை மறந்து தன் கடமைகளை மறந்து தன்னை படைத்தவனை மறந்து தனது வாழ்வை அழிவிலும் இழிவிலும் நாசத்திலும் ஈடுபடுத்திக் கொண்டு அநாகரீகத்தை நாகரீகம் என்று நினைத்த வாழ்ந்த ஜாஹிலியா மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை அதன் உண்மையான வடிவில் தெளிவுபடுத்த வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாருடைய சஹாபாக்கள் மற்றும் தாபிஊன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் என அனைவர்கள் மீதிலும் இறை சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நல்லதை கேட்போம் அதன் பிரகாரம் வாழ்விலே நடப்போம் என்ற நல்ல நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவோடு வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே,
சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திலே தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று சமூகத்திலே எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் என்று மனிதன் நினைக்கின்ற அளவு பிரச்சனை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பூமியில் இருந்து வானத்திற்கு நரம்புகள் போனால் வானத்தில் இருந்து பூமிக்கு நல்லதை எதிர்பார்க்கலாம். மனிதர்களுடைய பாவ காரியங்கள் அதிகரிக்கின்ற பொழுது சகோதரர்களே, சோதனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், நிச்சயமாக நாங்கள் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம், பசி பட்டினியை கொண்டு சோதிப்போம், உங்களுடைய சொத்து செல்வங்களில் குறைவை ஏற்படுத்துவது கொண்டு உங்களை சோதிப்போம், உயிர்களை கைப்பற்றுவது கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நபியே, யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, சோதனை என்று வருகின்ற பொழுது சோதனையை இரண்டாக பிரிக்கலாம். அதிலே முதலாவது, ஒருவரை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒருவரோடு அல்லாஹ் தஆலா இரக்கம் கொண்டு விட்டால் அந்த மனிதனை அல்லாஹ் பரிசோதிக்கிறான், சோதனை செய்து பார்க்கிறான். மை யுரிதில்லாஹு பிஹி கைரா, நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறானோ, விரும்புகிறானோ அந்த அடியானை அதிகமாக அல்லாஹ் தஆலா சோதனைக்கு உட்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இன்று நாம் கடையில் ஒரு மரக்கறியை வாங்குகின்ற பொழுது ஒரு பிலாக்காயை எடுத்தால் அதை தோண்டி பார்ப்போம், வெண்டைக்காயை எடுத்தால் நுனியை உடைத்து பார்க்கிறோம், முருங்கைக்காயை வாங்கினால் முறுக்கி பார்க்கிறோம், தேங்காயை வாங்கினால் ஆட்டி பார்க்கிறோம். ஏன்? குவாலிட்டி பார்க்கிறோம். சகோதரர்களே, எந்த கண்களும் கண்டிடாத, எந்த காதுகளும் கேட்கிடாத, மனிதனுடைய உள்ளத்தினால் சிந்திக்க முடியாத அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தருவதாக இருந்தால் எம்மை கொண்டு பார்ப்பானா இல்லையா சகோதரர்களே? கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அவர்கள் பாவிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை கருத்தல்ல சகோதரர்களே. அல்லாஹ் நேசிக்கிறான், அதனால் சோதித்து பார்க்கிறான். இது முதலாவது வகை. இன்னும் ஒன்று இருக்கிறது, அடியாளிகள் பாவத்திலே அளவு கடந்து செல்லுகின்ற பொழுது, எல்லை மீறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சோதனை இந்த உலகத்திற்கு வர ஆரம்பிக்கிறது.
ஏன்? அடியார்களுடைய பாவங்கள் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா சின்ன சின்ன தண்டனைகளை தந்து ஏன் சோதிக்கிறான் தெரியுமா? கியாமத்திலே பெரும் தண்டனைகளை தராது சின்ன தண்டனைகளை தந்து ஏன் சோதிக்கிறான் தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, அப்படியானால் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு சோதனை ஒரு ஊருக்கு வருகின்ற பொழுது அங்கே நல்லவர்களும் இருப்பார்களே, நல்லவர்களும் அந்த சோதனையை சந்திக்கிறார்களே, பெற்றுக் கொள்கிறார்களே, ஏன் இலக்காக? சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இதையும் குர்ஆனிலே சொல்கிறான். وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ ظَلَمُوا مِنكُمْ خَاصَّةً. குறிப்பாக பாவிகளுக்கு, அநியாயக்காரர்களுக்கு மாத்திரம்தான் தண்டனை வருகின்ற பொழுது வரும் என்று நினைக்காதீர்கள். அந்த சோதனையை, அந்த தண்டனையை எல்லோரும் தான் அனுபவிப்பார்கள். நல்லவர்களுக்கு சோதனையாக அமையும், பாவிகளுக்கு தண்டனையாக அமையும். ஒரு முஃமினை பொறுத்த மட்டிலே அந்த முஃமினுக்கு பிரச்சனைகள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது தன்னுடைய விடயத்திலாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலாக இருக்கலாம், தன்னுடைய சொத்து செல்வங்களிலாக இருக்கலாம். எது வரைக்கும் என்றால் ஹத்தா லகியல்லாஹ தஆலா அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை முஃமின்களுக்கு சோதனையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திருமதி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லிஅம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அது ஆச்சரியம். அது ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அமைகின்ற எல்லா காரியங்களும் அந்த முஃமினுக்கு அது நலமாகத்தான் அமைகிறது. இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர. வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் நடந்தால், காரியங்கள் ஏதாவது நடைபெற்றால், அந்த அடியான், அந்த முஃமின் அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறார். வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்பட்டால் சபர பொறுமையோடு இருக்கிறார். எனவே இந்த இரண்டும் அந்த முஃமினுக்கு கைர் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலே பல விதத்திலும் நாம் சோதிக்கப்படலாம். நோய் நொடிகளின் மூலமாக சோதிக்கப்படலாம், பொருளாதார நெருக்கடியின் மூலமாக நாம் சோதிக்கப்படலாம், தஅவாவுடைய பிரச்சாரத்திலே இருக்கிறோம், அங்கும் சோதிக்கப்படலாம். சோதனைகள் வருகின்ற பொழுது தளர்ந்து விடக்கூடாது, சோர்வு அடையக்கூடாது, ஈமானை இழந்து விடக்கூடாது, ஈமானை இழந்த வார்த்தைகளை பேசக்கூடாது. நாம் என்ன வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறோம்? எனக்கா இப்படி? நாம் செய்த அநியாயம் என்ன? இப்படி எல்லாம் பேசுகிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்ததில்லாத வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். சோதனைகள் வருகின்ற பொழுதுதான் எம்முடைய ஈமான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது சரியான கவலை,
சரியான கவலை தாங்க முடியாது. சொன்னார்கள், இன்னல் ஐன தஜமா வல் கல்ப யஹ்சன். கண்களில் கண்ணீர், உள்ளத்திலே கவலை, தாங்க முடியாது. என்றாலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை பேசி நான் அல்லாஹ்வை கோபப்படுத்த மாட்டேன் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இன்று நாம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம். தொழுகைக்கு எப்படி நன்மை இருக்கிறதோ, நோன்புக்கு எப்படி நன்மை இருக்கிறதோ, ஸகாத்துக்கு எப்படி நன்மை இருக்கிறதோ, ஹஜ்ஜுக்கு எப்படி நன்மை இருக்கிறதோ, சதகாக்களுக்கு எப்படி நன்மை இருக்கிறதோ, இது போன்ற சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் பொறுமையோடு இருந்தால் அதற்கும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கூலி எழுதுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக இருந்தவர்கள் சொல்வார்களாம், லவ் அன்ன ஜுலூதஹும் குர்ரிபத் பில் மகாரி. உலக வாழ்க்கையிலே என்னுடைய உடம்புகள், தோள்கள் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருந்தால் நல்லதாக இருக்குமே என்று நினைக்கின்ற அளவு அல்லாஹ் தஆலா சோதிக்கப்பட்டவர்களுக்கு கூலி கொடுப்பார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கவலையாக இருக்கலாம், கலைப்பாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எது வரைக்கென்றால் காலில் குத்துகின்ற ஒரு முள் தைத்தது. சகோதரர்களே, அதுவாக இருந்தாலும் அதனூடாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், எமக்கு நன்மைகளை எழுதுகிறான். சகோதரர்களே, எந்த ஒரு சோதனை இந்த உலகத்திற்கு வருவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்ல. சுனாமியாக இருக்கலாம், நிலநடுக்கமாக இருக்கலாம், சகோதரர்களே வெள்ளப்பெருக்கலாக இருக்கலாம், பூகம்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் இந்த உலகத்திலே ஒவ்வொன்றும் நடைபெறும். மாஷா அல்லாஹு கான், அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். வமா லம் யஷா லம் யகுன், அல்லாஹ் நாடவில்லையா அது நடைபெற மாட்டாது. சகோதரர்களே, இன்று நாஸ்திகர்கள்
சொல்கிறான், என்னுடைய படைப்பினங்களே, இன்னஹும் இபாதி, அவர்களும் என்னுடைய அடியார்கள், அவர்களும் என்னுடைய அடியார்கள், நான் படைத்தவர்கள், அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அவர்கள் என்னிடத்திலே தௌபா செய்தால் அவர்களுக்கு நேசத்திற்குரிய ஒருவனாக நான் மாறிவிடுகிறேன். அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் நான் அவர்களுக்கு வைத்தியனாக இருக்கிறேன். அந்தந்த காலங்கள்ல என்னென்ன செய்யணும் என்ற அறிவு எனக்கு இருக்கிறது, அதை நான் செய்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மஸ்தஅஜல்தும் பிஹி ரிஹத்தினா அலாஹுல் அலீம். ஆரோக்கியம் பெற வேண்டிய காற்று தண்டனையாக மாறுகிறது, அது சோதனையாக மாறுகிறது. சகோதரர்களே, தண்ணீர் இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியாது என்பது தெரியும். ஆனால் அந்த ரஹ்மத் சோதனையாக மாறுகிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் எல்லா சஹாபாக்களும் மதீனாவுடைய பூமியிலே இருந்து அம்பு எப்படி எரிவது என்பதை பழகிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. சூரிய கிரகணம் ஏற்பட்டது. முழு மதீனாவும் இருளால் சூழ்ந்து விட்டது. என்ன செய்வது என்று கூட தெரியாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை பார்க்கலாம் என்று ஓடினோம். ஆணை அணிந்திருந்தும் அணியாதவர்களை போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு எல்லா மக்களையும் தொழுகைக்காக வேண்டி ஒன்று கூட்டிக் கொண்டிருந்தார்கள். தொழுது முடிந்ததும் சொன்னார்கள், இந்த சூரிய கிரகணத்தை கொண்டு அல்லாஹ் அடியார்களை பயமுறுத்துகிறான், அல்லாஹ் பயம் காட்டுகிறான். ஏன் தெரியுமா? சமூகத்திலே பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, விபச்சாரம் சமூகத்திலே தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் இந்த அடியார்களை சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது நாட்டிலே அன்னை காலமாக பொழிந்த மழை, அதன் மூலமாக பலரும் பாதிக்கப்பட்டார்கள். சிலர் தன்னுடைய வீடு வாசல்களை இழந்தார்கள், சிலர் தன்னுடைய சொத்து செல்வங்களை இழந்தார்கள், சிலர் தன்னுடைய வியாபாரத்தை விவசாயத்தை இழந்தார்கள், சிலர் இந்த உலகத்தை விட்டதே மறைத்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் ஏன் தெரியுமா அல்லாஹ் சோதிக்கிறான்? லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். இப்படியான சோதனைகள் வருகின்ற பொழுது அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி உரிய நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றுகிறோம். ஒரு நாளும் குர்ஆனிலே இருந்து ஒரு பக்கத்தையாவது நாம் ஓதுகிறோமா? காலை மாலையில் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோமா? இஸ்திக்ஃபார் துஆக்களில் ஈடுபடுகிறோமா? நலமான காரியங்களை நாம் சமூகத்திற்கு செய்கிறோமா என்று ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே இருந்து கேள்வியை எழுப்பி பார்க்கிறோம். நெஞ்சை தட்டி நாம் கேட்க வேண்டும். இப்படியான சகோதரர்களே, இந்த பூமிக்கு தண்டனைகள் கேட்பது நியாயம்தானே? இப்படி பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சோதனை தொடராமல் இருக்கும். சகோதரர்களே, நெருப்புக்கு மேலாடுகின்ற நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அந்த அளவு பாவங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே பலாய் முசீபத்துக்கள் சோதனைகள் இந்த பூமிக்கு வராமல் எப்படி பாதுகாப்பது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு அமானிதங்களை அல்லாஹ்
உம்மத்துக்கு தந்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்தது. குர்ஆன் சொல்கிறது, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நாயகமே, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த சமூகத்துக்கு, உங்களுடைய உம்மத்துக்கு ஒருபோதும் தண்டனை வரமாட்டார்கள். இரண்டாவது, வமா கான அல்லாஹு வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். யாரெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இந்த பூமிக்கு மேலால் இருப்பார்களோ அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதனை கவனிக்க வரமாட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா மதைத்து, நான் மரணித்து விட்டால், நான் மரணித்து விட்டால், தரத்து ஃபீகுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரை உங்களுக்காக நான் விட்டு செல்கிறேன், நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். சோதனையில் இருந்து பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் இஸ்திக்ஃபார். காலையில் மாலையில் நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லை என்றால் அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திலே இருக்கின்ற நாம் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்க வேண்டும். சகோதரர்களே, குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் அனுப்பியிருக்கிறார். பல ஜனாசாக்களில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாடங்களை படிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒவ்வொரு ஜனாசாக்களும் சொல்கிறது, அடியார்களே, மக்களே, எங்களுடைய வாழ்நாளை முடித்துக் கொண்டு நாங்கள் செல்கிறோம். இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை தந்திருக்கிறான், வாழ்நாளை தந்திருக்கிறான். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியமாக அந்த நேர காலத்தை கழியுங்கள் என்று ஒவ்வொரு ஜனாசாக்களும் பேசுகிறது. எனவே சகோதரர்களே, கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை சிறப்பாக கழிப்போமாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் கழிப்போமாக, வணக்க வழிபாடுகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, அனுகூலம் புரிவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய குடும்பத்தினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا، ومن يتق الله يرزقه من حيث لا يحتسب. قال الله تعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: والله إني أخشاكم لله وأتقاكم له. متفق عليه. بارك الله لنا ولكم بالقرآن الكريم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك قدير، بر رؤوف رحيم.